எல்லாருக்கும் இந்த இன்னும் நம்ம காரியங்கள் சில நிகழ வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதை நம்ம அவசரப்படுறோம். உடனே பண்ணியாங்க. எப்போ நம்ம அவசரப்பட்டோமோ தடுக்கப்படுது எந்த விஷயமும். சரி, பொறுமையாளர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள். ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவசரப்படும் போது தடுக்கப்பட்டே இருக்கு. இன்றைக்கி இந்த காரியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க அவசரப்படுறோம், நடக்க மாட்டேங்குது. அப்புறம் கோவப்படுறோம். நம்ம அவசரப்பட்டு தப்புன்னு உணரணும். கோவப்பட அவசியம் அவசரப்பட்டோம், அதனால் தடுக்கப்பட்டிருக்கு. பொறுமை கேட்கும்போது நம்ம நினைச்சதுக்கு மேலே நன்மையானது. எந்த விஷயமும் அவசரப்பட்டுக்கிறோமோ அதை பற்றிய நிராசையோ கோவமோ இல்லாமல் நம்ம அடைச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக இறைவன் கொடுக்க யாரும் தடுத்துட முடியாது. அதனால் நமக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமையின் காரணம் அந்த சோதனை. உங்களுக்கு பொறுமையாளர் யார் என்பதையும் உறுதியாளர் யார் என்பதையும் சோதிப்பதற்காகவே அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. இப்போ எனக்கு பொறுமையும் வேணும், உறுதி வேணும், கவலையும் வேணாம், பயம் வேணாம். நாளைய வாழ்க்கை பற்றி, நடக்காத காரியங்களை பற்றி. அப்படியே நமக்கு பொறுமை கிடைச்சுன்னு சொன்னால் ஞானங்கள் கொடுக்கப்பட்டுரும். எதற்காக இந்த காலம் நடக்கலை தெளிவு கொடுக்கப்படும். அந்த தெளிவு சுகத்தை கொடுக்கும். ஒரு காரியம் தொடர்ந்து நடக்காமே இருக்குது, அதை பற்றி மனசு அப்பப்போ கவலைப்படுது, நிராசப்படுது. இப்போ நான் இறைவன் திரும்புகிறேன், அவன்கிட்ட சரணடைகிறேன். அதன் காரணமாக அவன் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது நடக்க நல்லா போச்சுன்ற அளவுக்கு தெளிவு. அது சுகமான மாதிரி. இப்போ நடக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் அறிவிப்பான். அவன் அறிவிப்போன்னு யாரும் அறிவிக்க மாட்டான். அப்படி அந்த அறிவிப்பை கவனிக்கணும்னு சொன்னால் அகப்பாரிடம் போகணும், கவனிக்கணும். அது இறைவன் இடத்தை பயன்படுத்தணும். இரவு தூக்கத்தை தூங்கி முழிப்பு வருது, அந்த முழிப்பு வரும்போது இரவு திரும்பிடணும், எந்திரிச்சு சொல்லணும். அது நேரங்காலம் பார்க்கக்கூடாது. ஏன்னா 4 வாரம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொன்னால் அந்த விழிப்பை கொடுக்குறான். அந்த விழிப்பை கொடுத்ததுக்கப்புறம் அவன் தாப்பக்கம் நம்ம திருப்புறான்ல. இது ஒன்றும் விழிப்பு வருது, நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் டைமை பார்த்து படுத்துறோம். அப்படி அவங்க திரும்பிட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு தவறுகள் நமக்கு அறிவிக்கிறான். நேற்று நடந்ததில் இந்த பேச்சு பேசக்கூடாது, சேலை செய்யக்கூடாது, இந்த பார்வை பார்த்துக்கூடாது, இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு அறிவிக்கிறோம். நம்ம தவிர நமக்கு அறிவிக்கிறான். இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கணும். கேட்டுக்கொண்டு மன்னிச்சிரு, மன்னிச்சிட்டு மீட்டு கொடுத்து திருப்பி நான் தொடரக்கூடாது, நீயே பொறுப்பை சொல்லணும். நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை வருது, நான் அதையும் ஒப்படைக்கிறேன். இனிமேட்டு நம்ம ஒப்படைக்கிறோம். சமானம் கிடைச்சிருது. இன்னும் நமக்கு ஏற்கனவே அத்தாட்சியல் நிகழ்வுகள் எத்தையோ அத்தாட்சி கொடுத்து அது நினைவுப்படுது, நன்றி உணர்வு வருது. அந்த நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருந்தால் நன்றியோட எப்போ வரும்னு சொன்னால், எப்போ நன்றியோட நம்பிக்கை வரும்னு சொன்னால் ஏற்கனவே அந்த நிகழ்வுகளில் நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம், மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கோம்.